ஆண்டுகளை கடந்த இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர வித்யா சாலா மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஒரு நல்ல நிகழ்ச்சியை குறிப்பாக ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக அதை செய்கின்ற குணமுடைத்த அண்ணன் மாணிக்கம் அவர்களோடு இணைந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பள்ளியின் நலனின் அக்கறையோடு பல்வேறு நவீன உபகரணங்கள் வகுப்பறைகள் போன்றவற்றை எல்லாம் இந்த பள்ளிக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறேன். நாங்கள் பொதுவாக கிராமங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் கிராமங்களுக்கும் ஏறத்தாழ ஒரு 80 கிராமங்களுக்கு இந்த சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் சோலார் தெருவிளக்குகள், சோலார் பவர் பிளான்ட், ஸ்மார்ட் டிவி மற்றும் மருத்துவ உபகரணங்கள், பள்ளிகளுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். அப்பொழுது அங்கு அமெரிக்காவில் உள்ள நண்பர்களிடம், காரைக்குடியைச் சேர்ந்த நண்பர்களிடம் நான் கேட்டுக்கொண்டேன். அதாவது நாங்கள் கிராமங்களுக்கு செய்வது போல உங்களது காரைக்குடி பள்ளிக்கும் ஏதாவது செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினேன். உலகளாவிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கிராமத்து பள்ளிகளை எல்லாம் தத்தெடுத்து இதுவரை 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நன்கொடைகளை பெற்று பள்ளிகளை எல்லாம் நவீனமயமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமான எனது பள்ளி எனது கிராமம் அதை வெற்றிகரமாக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Meenu Subbaiah Diamonds. வாடிக்கு தேரமா பேர் வரல. சரி
ಅವರು ಅಲ್ಲೇ ಮಾಗುಡಿಯಿಂದ ಮಾಗುಡಿಯಿಂದ ஃபோட்டோகிராஃப்ஸ் உள்ள போயிருங்க சரி சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெற்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாளும் தெற்க சிறு திருநுகளும் தரிசனரும் காலத்தின் நன்மை கருதி அதே நேரத்தில் நம்முடைய பள்ளி நிர்வாகம் சோலார் வில்லேஜ் அறக்கட்டளை இவர்களுடைய அந்த அறக்கட்டளை என்பது மட்டும் அவர்கள் இந்ததை கட்டளையாக ஏற்று எனக்கு இன்று பல்வேறு பணிகள் குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக அரசுடைய இளைஞரணர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சுற்றுப்பயணம், அதைத் தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், அதை போல மேடையிலே வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டத்துறை அமைச்சர், அதே போல சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ஆகியோருடைய சுற்றுப்பயணங்களும் நம்முடைய மாவட்டத்தில் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆகவே அந்த வகையில் நான் நீண்ட நேரம் இந்த நிகழ்ச்சியில் இருக்க முடியாததற்கு உங்களோடு முழுமையாக இருக்க இயலாமைக்கு முதலில் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 100 ஆண்டுகளை கடந்த இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாசாலா மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஒரு நல்ல நிகழ்ச்சியை குறிப்பாக ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக அதை செய்கின்ற குணமுடைத்த அண்ணன் மாணிக்கம் அவர்களோடு இணைந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பள்ளியின் நலனின் அக்கறையோடு பல்வேறு நவீன உபகரணங்கள், வகுப்பறைகள் போன்றவற்றை எல்லாம் இந்த பள்ளிக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு நான் ஈட்டுகின்ற பொருளை மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வகையில், அதிலும் குறிப்பாக செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வமாக, அழியாத செல்வமாக கருதப்படுகின்ற கல்வி செல்வத்தை பெறுகின்ற, குறிப்பாக ஏழை எளிய மாணவ செல்வங்கள் பயிலுகின்ற இது போன்ற பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய சோலார் வில்லேஜ் அறக்கட்டளை சார்பில் அதனுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த கொடையை இந்த பள்ளிக்கு கொடுத்திருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் மட்டுமல்ல, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் சார்பாக மட்டுமல்ல, என்னுடைய சார்பிலும் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை குறித்தாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த பள்ளியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அந்த பள்ளிக்குள்ள வரையிலே ஒரு கோயிலுக்குள்ள வர்ற மாதிரி தான் வர வேண்டியது இருந்துச்சு. அங்கிருந்த பெருமக்கள் இந்த பள்ளியினுடைய நிர்வாகக்குழு அனைவரும்
முதிர்ந்த பக்குவமிக்க ஒரு பெருமக்களை கொண்ட ஒரு நிர்வாகம் இங்கே நடைபெறுகிறது. ஆகவே அருமை மாணவ செல்வர்களே, நீங்கள் அவர்கள் தருகின்ற ஆக்கப்பூர்வமான அந்த பணிகளை எல்லாம் பயன்பெறுகின்ற வகையில் பயன்படுத்திக் கொண்டு நீங்களும் எதிர்காலத்தில் நல்லவர்களாக வந்தவர்களாக சான்றோர் பெருமக்களாக எதிர்காலத்தில் வளர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி அண்ணன் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இவரோடு இருந்து வருவார்கள். அதை சொன்னால் அழகப்பா பள்ளியில் ஒரு நிகழ்ச்சியிலே உறுப்பினர் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே மற்றும் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, மாணவர்களே, பள்ளி ஆசிரியர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என பள்ளியின் சார்பிலும் எங்களது சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றேன். நேரம் குறைவாக இருப்பதால் நான் எங்களது திட்டத்தை பற்றி ஏற்கனவே மாஸ்டர் செரிமோனி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது இந்த காரைக்குடி ப்ராஜெக்ட் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை ஒரு சில மணித்துறைகளில் சொல்லி உங்களுக்கு திட்ட விளக்கத்தை அளிக்க உள்ளேன். நாங்கள் பொதுவாக கிராமங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் ஏறத்தாழ ஒரு 80 கிராமங்களுக்கு இந்த சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் சோலார் தெருவிளக்குகள், சோலார் பவர் பிளான்ட், ஸ்மார்ட் டிவி மற்றும் மருத்துவ உபகரணங்கள், பள்ளிகளுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். அப்பொழுது அங்கு அமெரிக்காவில் உள்ள நண்பர்களிடம், காரைக்குடியைச் சேர்ந்த நண்பர்களிடம் நான் கேட்டுக்கொண்டேன். அதாவது நாங்கள் கிராமங்களுக்கு செய்வது போல உங்களது காரைக்குடி பள்ளிக்கும் ஏதாவது செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினேன். ரொம்ப நாளாக சொன்ன பிறகு எனது நண்பர் SMARN ராமசாமி என்ற நண்பர் 4 மாதங்களுக்கு முன்னால் நானும் அவரும் காரைக்குடி வருகின்ற பொழுது பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியரை சந்தித்து பேசணும். அவர் கூட முதல்ல ஏதோ நாங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கோம்னு நினச்சிருக்கோம். அவங்கள பார்த்து நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் பள்ளிக்கு செய்ய திட்டங்கள் செய்ய விருப்பப்படுகின்றோம், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்றோம். அவர்களுடைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த திட்டத்தில் வந்தது. அதுபோக நாளை வேந்தன்பட்டியில் நந்தி கோயிலுக்கு சோலார் பவர் பிளான்ட் அமைத்துள்ளோம். அதை நமது அமைச்சர் ரகுபதி அண்ணன் அவர்கள் நாளை துவக்கி வைக்கின்றார்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் பல பெயர்களில் இதுவரை நடத்தி வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு தடவையும் செல்லும் பொழுது நான் ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுவேன், அவர்கள் எல்லாம் கொடுப்பார்கள். ஒரு சில நண்பர்கள் பல திட்டங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்பொழுது கூப்பிட்டு கேட்டாலும் உடனே சரி என்னை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா என் மேல உள்ள நம்பிக்கை. அதே போல இந்த திட்டங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய பெயர் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நண்பர்கள் கூறினார்கள். அதனால்தான் இன்று எனது கிராமம், எனது பள்ளி, எனது கிராமம் என்ற திட்டத்தை திரு அமைச்சர் ரகுபதி அண்ணன் அவர்களை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த திட்டத்தை பற்றி, இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள், உள்நாட்டில் உள்ளவர்களும் இதற்கு உதவலாம். தான் பிறந்த கிராமத்திற்கோ தான் படித்த பள்ளிக்கோ எந்த விதமான உதவிகளையும் செய்ய அவர்கள் டொனேஷன் கொடுத்தால் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்வோம் என்று கூறி, இந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுக்கு உதவி வருகின்ற டோனர்ஸ் அனைவருக்கும், இந்த பள்ளி மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப், ஹெட்மாஸ்டர் அண்ட் ஐயப்பண்ணன் அண்ட் SLN பெரியண்ணன், டாக்டர் அண்ணாமலை ஹீச்சம் ஆகியோர்களுக்கும் எங்களது ஃபவுண்டேஷன் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இது போன்ற திட்டங்களை மென்மேலும் நடத்துவதற்கு எனக்கு ஆரோக்கியத்தையும் எனர்ஜியை கொடுக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இத்திட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, அமைச்சர் ரகுபதி அண்ணன் அவர்களை இந்த கல்வெட்டு எனது கிராமம், எனது பள்ளி, எனது கிராமம் என்ற திட்டத்தை இன்று துவக்கி வைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகளாவிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கிராமத்து பள்ளிகளை எல்லாம் தத்தெடுத்து இதுவரை 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நன்கொடைகளை பெற்று
பள்ளிகளை எல்லாம் நவீனமயமாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அந்த ஒரு நல்ல ஒரு திட்டமான எனது பள்ளி எனது கிராமம் அதை வெற்றிகரமாக நமக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அண்ணன் நாச்சியப்பன் அவர்களை கௌரவம் செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 3, இயல் இசை நாடகம், அறம்பொருள் இன்பம் 3, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு 3, மூவேந்தர்கள் அரசர்கள், அதேபோல் இன்று முப்பெரும் அமைச்சர் வர 7 அமைச்சர் வந்துள்ளார்கள். இன்னொரு அமைச்சருக்கு நிகராக எங்களுடைய மாவட்ட ஆட்சியர், காட்சி கழியராக, கடுஞ்சொல் அல்லராக, மீக்கூர் மன்னர் நிலவழங்குகின்ற ஆட்சியர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மொழிகிறேன். ஆட்சியவன் சார் பேசுவார், எளிமையாக சொன்னாங்க. வள்ளுவன் சொல்வான், ஆய்ந்த அறிவுறு கல்வி 3 செறிவுடையான் செல்க வினைக்கென்று தூதுங்கிற அதிகாரத்தில் 69 அதிகாரம் 684 குரலில் சொல்லுவான். அது என்ன அங்கே அமெரிக்காவில் இருக்கிறதுனால ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. அவங்க இப்போ நாங்கள் வந்ததுனால நாச்சியப்பனை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹெட்மாஸ்டரோட பேசுனதுனால எங்களுக்கு புரிஞ்சது. சரி, இவங்க ஜென்யூனாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ண. நான் சொன்னேன், எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த ஸ்மார்ட் கிளாஸு இந்த மாதிரி இதுகள்லாம் நம்ம பண்ணணும். இன்றைக்கி சோலார் வந்து என் கசின் கூட பண்ணி கொடுத்துருக்காரு. பாதி இது கொடுத்துருக்காரு, மீதியை இன்னும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால இப்போ முழு முறையில் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்கூலுக்கு இத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கோம். இங்கே நான் வந்து தாளாளராக கிட்டத்தட்ட எனக்கு 47 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபாதர் இருந்தார், அதுக்கு முன்னாடி எங்கள் கிராண்ட் ஃபாதர் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு நாங்கள் தான் இருந்திருக்கோம் எங்கள் பள்ளியை பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஓல்டு பாய்ஸ் ஸ்கூல் அவங்க அசோசியேஷன் வந்து எங்களுக்கு இருக்க டொனேஷன் பூரா அவங்க மூலமாக தான் நாங்கள் வாங்குறது. அவங்க தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த ஸ்கூலெல்லாம் இப்போ நிறுத்தி நல்லா வச்சுருக்கோம். இருக்குவே இப்போ நான் நாச்சிப்பட கூப்பிட்டு இந்த இது ஒரு சின்ன தேங்க்யூ நோட் வச்சு நல்லா எழுதியிருக்கேன். அதை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டோம். சைடில் பின்னாடி அமைச்சர் பேசுவதற்கு முன்னால் காசி நகரத்தார் சங்கத்திலிருந்து ப்ரொஃபஸர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த எங்களுடைய அப்ரூவல் லெட்டரை அவர்கள் காசி நகர விடுதி காரைக்குடி என்று பழனி 10 லட்சம் ரூபாயில் அமைப்பதற்கான இந்த அப்ரூவல் லெட்டரை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொஃபஸர் அண்ணாமலை அவர்கள். திரு அண்ணாமலை அவர்கள் கௌரவம் செய்யப்படுகிறார்கள். 1988ஆம் ஆண்டு இந்த பள்ளியானது பிரபல விழா கண்டது. 2013ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழாவை மிகச் சிறப்பாக கண்டது. எங்களுடைய பள்ளி இருக்கின்றது. அதற்குரிய அப்ரூவல் லெட்டரை அமைச்சர் மூலம் அங்கு அந்த ட்ரஸ்டீஸ் வர முடியாதபடியால் எங்களது சோலார் வில்லேஜ் ஃபவுண்டேஷனை சேர்ந்த வள்ளியப்பன் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு நன்கொடை போனாலே எல்லாரும் எந்த அளவுக்கு முகம் சுழிப்பாங்கன்றது உங்களை விட எங்களுக்கு நன்றா தெரியும். ஆனால் தேடி வந்து நன்கொடை தருகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு அறக்கட்டளை இருக்கிறது என்று சொன்னால், அந்த அறக்கட்டளையும் அதனுடைய உறுப்பினர்களையும் நாம் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா இவங்க நம்முடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்தியாசார மேல்நிலைப் பள்ளி அவர்களை அணுகவில்லை. ஆனால் அவர்கள்தான் வந்து நம்முடைய டாக்டர் நாச்சியப்பன் அவர்களும் அவர் சார்ந்திருக்கிற சோலார் வில்லேஜ் அந்த அறக்கட்டளை குழுவை சேர்ந்தவர்களும் இங்கே வந்து இந்த பள்ளிக்கு என்னென்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு தெரிந்து தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மையான அறமாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அறத்தை செய்திருக்கிற இவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க பார்த்த 12 பள்ளிகளுக்கு புத்தகம் வழங்கி இருக்கிறார்கள். பல பள்ளிகளுக்கு சோலார் மின்சார உற்பத்தி செய்வதற்கான உதவியை செய்திருக்கிறார்கள். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திறப்பதற்கான வசதியை செய்திருக்கிறார்கள். அவர் சொல்றார், மொத்தத்தில் 4 கோடி ரூபாய் வரைக்கும் இதுவரை செய்திருக்கிறோம், இன்னும் செய்ய காத்திருக்கிறோம் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட கொடையுள்ளம்
இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கின்ற தாய்மண்ணை மறவாத தமிழர்களிடத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பார்கள். திரவியம் தேடலாம், தேடியது எங்கே வைத்து இருக்கிறது? பேங்க்ல வச்சா கொஞ்ச காலத்துக்கு நமக்கு இருக்கும். ஆனால் இது போன்ற நல்ல பணிகளுக்கு அதை செலவு செய்கின்ற பொழுது என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையான அறத்தை, நிலையான செல்வத்தை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நான் உங்களுடைய அறக்கட்டளை உறுப்பினர்கள் என்று நீங்கள் பார்த்த பொழுது டோனார் லிஸ்டை பார்த்தபோது துபாய், மலேசியா, சிங்கப்பூர் என்று பல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய காரைக்குடி பகுதி, அதை போல பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களை கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அமல்படுத்திக் கொண்டிருப்பது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒன்றாகும். நாளைய தினம் புகழ்பெற்ற வேந்தன்பட்டி நந்தி கோவிலிலேயும் நீங்கள் 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே சோலார் மின்விளக்கு அமைத்து தர இருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா நெய் அபிஷேகம் செஞ்சா வராத ஒரு நந்தி இருக்கிறது என்று சொன்னால் வேந்தன்பட்டியினுடைய நந்தி தான். அது அத்தனை பேரும் வந்து தரிசிக்க வேண்டிய நந்தி. அது விரைவிலே குடமுழுக்கு 22ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எனவே அதையும் மனதிலே வைத்துக் கொண்டு எங்கு எது தேவையோ, பால் நினைந்தூட்டும் தாய் என்று சொல்வார்களோ, அதை போல எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை செய்கின்ற அந்த கொடையுள்ளம் உங்களுக்கு இருப்பது, உங்கள் குழுவினருக்கு இருப்பதை நாங்கள் பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். அதை போல புகழ்பெற்ற இந்த பள்ளி, இதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே வரலாற்று சிறப்பு மிக்க புகழ்பெற்ற இந்த பள்ளிக்கு நீங்கள் செய்திருக்கின்ற அந்த சிறப்புகள் என்பது என்றென்றைக்கும் இந்த பள்ளியினுடைய வரலாற்றிலும் காரைக்குடி பகுதியினுடைய வரலாற்றிலும் நிலைத்து நிற்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடையாளமாகத்தான் எனது பள்ளி எனது கிராமம் திட்டத்தை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். அது சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் என்று மட்டும் இல்லாமல் உங்களால் இயன்ற அளவுக்கு வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர்களை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் கல்விக்காக நாம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம், ஏனென்று சொன்னால் நகரத்தார் சமுதாயம் என்பது கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சமுதாயம் என்பது நாடறிந்த ஒன்றாகும். அப்படிப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் அதை போல உங்களுடைய நண்பர்களையும் என எல்லோரையும் இணைந்துதான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எனவே அப்படி அனைவரையும் இணைத்துக் கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பள்ளிகள் கல்லூரிகளுக்கும் இந்த அறப்பணி தொடர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விருப்பத்தையும் வாழ்த்தாக தெரிவித்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Aishwaryam Savings Scheme. Meenu Subbaya Diamonds.